1947 இந்தியா விடுதலை அடைகின்ற காலத்தில் இந்தியர்களுடைய சராசரி வாழ்நாள் 36 வயது தான். ஆனால் அந்த காலகட்டத்தில் நாங்கள் சிறு பிள்ளைகளாக இருந்த பொழுது காலரா, மலேரியா, பெரியம்மை, சின்னம்மை, மஞ்சக்காமாலை, இளம்பிள்ளை வாதம் என எத்தனையோ நோய்கள் இருந்தன. அவை எல்லாம் இப்பொழுது ஆங்கில மருத்துவம் ஒழித்து கட்டிவிட்டது. நாளுக்கு நாள் நம்முடைய வாழ்நாள் கூடிக்கொண்டே வருகிறது. இப்பொழுது நமது மூளையில் அறுவை செய்கிறார்கள். கண்ணை மாற்றலாம், காதுகளை மாற்றலாம், கருவி பொருத்தலாம், மூக்கை அறுந்து போன மூக்கை சரிப்படுத்தலாம், பற்களை முழுமையாக மாற்றலாம். பற்கள் இப்பொழுது மீண்டும் முளைப்பதற்கான மருந்து கண்டுபிடித்திருக்கிறார்கள். தோலை மாற்றலாம், இருதயத்தை மாற்றலாம், சிறுநீரகத்தை மாற்றலாம், கணையத்தை மாற்றலாம், எலும்பை மாற்றலாம். இப்படி எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய அறுவைகள் வந்துவிட்டன. எனவே மனிதனுடைய வாழ்நாள் படிப்படியாக கூடிக்கொண்டே வருகிறது. 25 ஆண்டுகளுக்கு முன்பு எல்லோரும் 1000 ஆண்டுகள் வாழலாம் என ஒரு கட்டுரை எழுதினேன். அதை நான் எழுதிய அனைத்து புத்தகங்களிலும் அந்த கட்டுரை இருக்கின்றது. முகநூலிலும் அவ்வப்பொழுது அதை பகிர்ந்து வருகிறேன். அடுத்து இன்னும் 2100க்கு பிறகு பிறக்கின்ற குழந்தைகள் குறைந்தது 200 ஆண்டுகள் வாழும். அடுத்த நூற்றாண்டில் இறப்பை மனிதன் வெல்லக்கூடிய காலம் நெருங்கிவிட்டது.